வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் ஷாப், எலக்ட்ரானிக் ஷாப், அப்படி இல்லைன்னா ஹோம் அப்ளையன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக வந்து மொபைல் ஷாப்பாக இருக்கலாம், இல்லை வந்து எலக்ட்ரானிக் ஷோரூமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் டிவி சேல்ஸ் பண்ணுறீங்க, ஒரு வாஷிங் மிஷின் சேல்ஸ் பண்ணுறீங்க, மொபைல் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு சீரியல் நம்பர்ஸ் வந்து ஃபாலோஅப் இருக்கும். உதாரணத்துக்கு மொபைல் ஷாப்பை எடுத்துக்கிட்டோன்னா ஐஎம்ஐ நம்பர் இருக்கும். ஐஎம்ஐ நம்பர் 1, ஐஎம்ஐ நம்பர் 2 அண்ட் பேட்டரி நம்பர்னு 3 விஷயங்கள் இருக்கும். அதே போல் தான் வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீரியல் நம்பர் இருக்கும். ஓகே, எவ்ரி சீரியல் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது இதை எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, பில்லிங், சேல்ஸ்மேனுக்கான கமிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இஎம்ஐ, கஸ்டமருக்கு இஎம்ஐ கொடுக்குறீங்க, பஜாஜ் கார்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, பஜாஜோ இல்லை வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி வந்து நீங்கள் இஎம்ஐ பேஸில் கொடுக்குறீங்கனாலும் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட் நான் லாகின் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஸ்க்ரீன் இது தான். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லா செட்டிங்ஸும் நாங்களே வச்சு கொடுத்துருவோம். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இது வேணும், எனக்கு வந்து பில் ஆஃப் சப்ளை வேணும். பில் ஆஃப் சப்ளைனா நான் ஜிஎஸ்டி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் வந்து ரீட்டைல் சேல்ஸு, ஹோல்சேல் சேல்ஸு, இந்தமாரி செட்டிங்ஸ் எனக்கு வேணும் என்னுடைய பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா நாங்கள் வந்து அது உங்களுக்கு எல்லா செட்டப்பும் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ செட்டப்பை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸ் போயிடுங்க. ஐட்டம்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ், சப் ஐட்டம் மாஸ்டர், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் 2 விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வேரியண்ட்டுன்னு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே ப்ரீபெய்டாக வச்சுருந்ததுனால உங்களுக்கு காமிக்குது. இப்போ நான் 3ஆவதாக இங்கே ஒரு ஆப்ஷன் போட்டு வேரண்டின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, வேரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது வேரியண்ட், டிஸ்கிரிப்ஷன், வேரண்டி 3 விஷயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எனபிள் சீரியல் நம்பர் ட்ராக்கிங், இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் கான்ஃபிகரில் போயிட்டு இதுலேயே நான் 3 விஷயங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். 3 சீரியல் நம்பர்னு வச்சுக்கோங்க. சீரியல் நம்பர் 1 காப்பி, சீரியல் நம்பர் 2, ஓகே, சீரியல் நம்பர் 3. ஓகே, இது வந்து நம்ம எதுக்கு அப்படின்னா, நான் மல்டிப்புளாக, அதாவது நான் வந்து மொபைலும் விற்பேன், கம்ப்யூட்டரும் விற்பேன், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின், டிவி எல்லாமே விற்பண்ணும் போது நம்ம இன்னுமே சீரியல் நம்பர் 1, சீரியல் நம்பர் 2, சீரியல் நம்பர் 3ன்னு போட்டுக்கிறோம். இதே நீங்கள் மொபைல் ஷாப்பு தான் வச்சுருக்கீங்க, வேறு எதுவும் வச்சில்ல அப்படின்னா ஐஎம்ஐ நம்பர் 1, ஐஎம்ஐ நம்பர் 2, பேட்ரி நம்பர். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன வந்து வாரண்டியில் நம்ம வந்து மெயினாக பார்ப்போமோ அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஜஸ்ட் அப்ளை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு க்ளோஸ், இங்கே ஒரு அப்ளை கொடுத்துட்றீங்க. ஓகே, இவ்வளோ தான் செட்டிங். அதாவது 4 விதமான பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி சொல்கிறேன், மொபைல் ஷாப், கம்ப்யூட்டர் ஷாப், எலக்ட்ரானிக் ஷோரூம் அண்டு ஹோம் அப்ளையன்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், நான் புதுசாக ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் வந்து சில இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐட்டம்ஸ் வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 3 விஷயம் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து ஐட்டம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு சாம்சங் மொபைல். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் மிஷினோடைய டீட்டெயில்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொபைலோடைய டீட்டெயில்ஸ். 3ஆவதாக வந்து ஒரு டிவியோட டீட்டெயில்ஸ். ஓகே, இது மட்டும் தான் எடுக்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், வாஷிங் மிஷினோடைய டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, வாஷிங் மிஷின் காப்பி. இப்போ நான் இங்கே நியூன்னு கொடுத்து ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து அந்த வாஷிங் மிஷினோட நேம் போட்டுக்கிறேன். ஷார்ட் நேம் வந்து அந்த மாடல் நேமே போட்டுக்கலாம் நம்ம, ஏன்னா சர்ச்சிங்க்கு நம்மளுக்கு குயிக்காக வரணுன்றதுனால ஷார்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் 8 kg அப்படின்னு போட்டுக்கிறேன். 8 kg வாஷிங் மிஷின். ஓகே, இங்கே வந்து 18% ஜிஎஸ்டி வரும். இந்த வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சாம்சங்னு போட்டுக்கிறேன். சாம்சங். இதுமாரி என்னென்ன கம்பெனி நீங்கள் டீல் பண்ணுறீங்களோ எல்லா கம்பெனியும் நீங்கள் ஒன்ஸாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா கூட நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எம்ஐ, ஓப்போ, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பிராண்டை நான் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் சாம்சங்னு சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஐட்டத்தோட குரூப்பு இது வந்து என்னன்னா வாஷிங் மிஷின், ஓகே, வாஷிங் மிஷின் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்தமாரி வந்து ஸ்மார்ட் ஃபோன்னா ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துக்கலாம். எல்இடி டிவினா எல்இடி டிவி. இதெல்லாம் வந்து குரூப்பாக அசைன் பண்ணால் நம்ம வந்து ரிப்போர்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்இடி டிவி இந்தமாரி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து இது வந்து வாஷிங் மிஷின், இது பீஸ் கணக்கு போடுறோம். இங்கே வந்து மெயின்டைன் பேட்ச்சு அண்டு மெயின்டைன் ஐட்டம் ரெக்கார்டு ஃபார் சீரியல் நம்பர் ட்ராக்கிங், இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இங்கே நம்ம இது டிக்கு வச்சுக்கிட்டோம். பேட்ச், மெயின்டைன் பேட்ச்னால் இப்போ நீங்கள் இந்த சிங்கிள் மாடல் தான் இருக்குது, இதில் வேரியன்ட்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம இதையே வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வேரியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெயின்டைன் பேட்ச்ன்றதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ வேரியண்ட்னா ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இது 8 kg, இதிலே வந்து 6.5 kgன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்தமாரி இருந்ததுன்னா நீங்கள் இங்கே வந்து போட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணணுமோ நீங்கள் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கலாம். வாரண்ட்டி வந்து 1 year வாரண்ட்டினா 1 year வாரண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகே, பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தோராயமாக தான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ 12,500 பர்ச்சேஸ் ப்ரைஸ். பேசிக் ப்ரைஸ்ன்றது பிஃபோர் டேக்ஸ், அதாவது பர்ச்சேஸுக்கு பிஃபோர் டேக்ஸு தெரிஞ்சால் போடுங்க. அடுத்தது வந்து சேல்ஸ் வந்து 14,500 போட்டுக்கிறேன். எம்ஆர்பி வந்து 15,500 போட்டுக்கிறேன். ஓகே, மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ்ன்றது ஹோல்சேல் ப்ரைஸு. நீங்கள் ஹோல்சேலில் சேல் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்றதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. பார் கோடு இருந்தால் ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ட்ராக்கிங்னா ட்ராக்கிங் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது பீஸ் எவ்வளோ இருக்குன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ எடுத்துகிட்டு வந்துடும். அப்படியே இன்னொரு காப்பி கொடுத்தீங்கன்னா இதிலே வந்து சேம் கம்பெனிலே 6.5 kgன்னு இருக்குன்னா அதனுடைய ரேட்டு, அதனுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து இங்கே என்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின்டைன் பேட்ச்ன்றதையும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் ட்ராக்கிங்ன்றது கொடுத்துருக்கோம். ஓகே, இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் வந்து மொபைலுக்கும் இதுக்கும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷினுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, HSN கோட் தெரிஞ்சால் போடுங்க. இங்கே போய்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண ஒரு ஐட்டம் வந்து விசிபிள் ஆகும். ஓகே, இப்போ நான் அடுத்தது இன்னொரு ஐட்டம் க்ரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பாருங்கள், 4GB 120 ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது, 6GB + 120 ஒரு கான்ஃபிகரேஷன், 8GB + 120, அதாவது 4GB 6GB அண்டு 8GBன்னு இருக்குது. அதேமாரி கலரும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டோபாஸ்னு ஒரு கலர் இருக்குது, ப்ளூ டோபாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு கலர் இருக்கும். இந்த மாதிரி வேரியண்ட்ஸ் வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா, நல்லா கவனிங்க. ஸோ இந்த இடத்துல 4GB ஒரு கான்ஃபிகரேஷன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதனுடைய கலரை போட்டுக்கிறோம். இப்போ தான் அதுக்கு ப்ளூ டோபாஸ்ன்னு இருந்துச்சு, ப்ளூ டோபாஸ். ஓகே, வாரண்ட்டி வந்து 1 year வாரண்ட்டினா 1 year வாரண்ட்டின்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 1 year வாரண்ட்டி. இப்போ வந்து சேல்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,499. ஸோ ஒவ்வொரு வேரியன்ஸுக்கும் ப்ரைஸ் மாறும். இப்போ நான் காப்பி கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து என்ன மாறுதுன்னா 8GB 6GB மாறுது. ஓகே, 6GB. ஃபோர் ஜிபி 6GB 8GB கலர்ஸில் இது கொடுத்துட்டோம். வாரண்ட்டி மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ சேல்ஸ் ப்ரைஸ் போயிட்டோம். இப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து நம்ம போடுறது தான். சரியா? இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 11,499ன்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 12,499.
இதில் வந்து பார்த்திங்கன்னா 14,499. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ரைட், ப்ரைஸ் போட்டு இப்போ சேவ் பண்ணிடுறேன். நல்லா கவனிங்க, மெயின்டைன் பேட்ச்னு கொடுத்தா தான் இங்கே இருக்கக்கூடிய வேரியன்ட்ஸ் நம்ம போட முடியும். அதேமாரி திஸ் ஐட்டம் ரிக்வயர்ட் ஃபார் சீரியல் நம்பர் ட்ராக்கிங். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து எதாவது ஆட் பண்ணியிருக்கோம், வாஷிங் மிஷின் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து ஒரு மொபைல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வித்தியாசத்துக்காக தான் நான் இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மூணாவதாக ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி. ஓகே, இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா 4K விவிட் ப்ரோ சம்திங் சாம்சங் ஸ்மார்ட் டிவி அப்படின்னு இருக்குது. நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஐட்டம் க்ரியேட்டில் நியூ. ஃபஸ்ட்டு வந்து சாம்சங்னு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சாம்சங் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதுவும் அதேமாரி தான். வித்தியாசமான வேரியன்ட்ஸ் வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா டி சீரீஸ் எஸ் சீரீஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த சீரீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அசைன் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டி சீரீஸ், அப்போ இது வந்து வேரியன்ட்ஸில் காமிச்சிடலாம். இப்போ இது டி சீரீஸு, இது விவிட் சீரீஸு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, 1 year வாரண்ட்டி, 1 year வாரண்ட்டி. ஓகே, இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்மளே தோராயமாக போ வித்தியாசமான சீரீஸை மெயின்டைன் பண்ணுறது. நேம் ஒன்று தான், சாம்சங் 4K விவிட் ப்ரோ அல்ட்ரா எல்லாமே ஒன்று தான். பட் வேரியன்ட் ஃபார் அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸஸ் அசைன் ஆகிடும். இதுவுமே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா சேவ் பண்ணிக்கிறேன், சாம்சங் 4K. ஓகே, ஸோ இதுவரை நம்ம பார்த்தது என்னென்னா 3 டைப் ஆஃப் ஐட்டம்ஸ், வித்தியாசமான ஐட்டம்ஸ். அதாவது வாஷிங் மிஷின், டிவி அண்டு மொபைல். ஓகே, இது வேரியன்ட்ஸோடு நம்ம போட்டிருக்கோம். டேக்ஸ் மட்டும் நம்ம எல்லாத்துக்குமே 18%, இல்லைன்னா பிரிண்டருக்கு மட்டும்தான் 28% வரும். ஓகே, நம்ம அதை கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அதேமாரி எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து HSN கோடு இருக்கும். HSN கோடு வந்து நான் இப்போ சும்மா 8514 சம்திங் 17 நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம இங்கே கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அது எந்த கேட்டகரியில் வரும்ன்றதை உங்களுக்கு இங்கே விசிபிள் காமிக்கும். ஓகே, அப்போ நம்ம இப்போ சும்மா தோராயமாக போட்டாலும் அது கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. இப்போ இதே தான் வந்து HSN கோடு எல்லாத்துக்கும் வரும். HSN கோடு வந்து எதுக்குன்னா ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு உங்களுக்கு HSN கோடு தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பர்ச்சேஸ் பில் போட போகிறோம். ஸோ ட்ரான்சேக்ஷனில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் போனாலும் சரி, இல்லை வந்து இங்கே ஷார்ட்கட்டில் பர்ச்சேஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நியூன்னு பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த சப்ளையரு, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எந்த டேட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பில்லு வாங்கினீங்க. ஓகே, இங்கே வந்து டேட்டு வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். இந்த இடத்துல கேஷில் வாங்கினீங்களா கிரெடிட்டில் வாங்கினீங்களா, நம்ம 2 என்ட்ரியுமே போட்டு பார்க்கலாம். கிரெடிட் சேல்ஸும் பண்ணலாம், கேஷ் சேல்ஸும் பண்ணலாம். இப்போ நான் கிரெடிட்டை செலக்ட் பண்ணி ஒரு என்ட்ரு அடிக்கிறேன். இங்கே வந்து சப்ளையரோட டீட்டெயில்ஸ் இல்லை, ஏன்னா இப்போ சப்ளையர் டீட்டெயில்ஸ் இல்லை, அதனால் இப்போ நான் புதுசாக க்ரியேட் பண்ணணும். இல்லை ஏற்கனவே இருந்ததுன்னா சர்ச் பண்ணி எடுக்கலாம். F3 கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா F3 தான் ஷார்ட்கட்டு சப்ளையர் க்ரியேட் பண்ணுறதுக்கு. சப்ளையர் கண்டிப்பாக ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருப்பாங்க. நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கெட் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் போய்ட்டு இங்கே ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு அடிக்கணும். ஓகேங்களா, நெட்டு இருந்ததுன்னா. இல்லை நெட்டு இல்லைன்னா நான் இங்கே பாருங்கள் MS ஹோம் அப்ளையன்ஸ்னு ஒரு சப்ளையர். ஓகே, அவர் வந்து என்ன டீட்டெயில், அவர் ஏதாவது நீங்கள் ஏதாவது பேமெண்ட் தர வேண்டியது இருந்ததுன்னா இங்கே போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு 12,500 பெண்டிங் நம்ம தர வேண்டியது, சிஆர்னா நம்ம தர வேண்டியது, டிஆர்னா நம்மளுக்கு வர வேண்டியது. ஓகே, ரிசீவபிள் பேயபிள் என்டர் அட்ரஸ்ஸு, என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ, மெயின்டைன் பில் பை பில் டீட்டெயில்ஸு, என்ன வேணுமோ இதில் இருக்கிற ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் ஷார்ட்டாக வந்து ஜஸ்ட்டு சேவ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் டவுன் பண்ணி ஒரு என்டர் அடிக்கிறேன். இங்கே வந்து பர்ச்சேஸ் வந்து எப்பயுமே டேக்ஸ் எக்ஸ்க்ளூடிங்கில் தான் இருக்கும். அதாவது பேசிக் ப்ரைஸை போட்டிங்கன்னா அதுக்கான டேக்ஸ் ஆட் ஆகி உங்களுக்கு டோட்டல் வந்துடும். அது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் வந்து
இதில் வந்து நான் இதுவுமே நாங்கள் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருவோம். பில் ஆஃப் சப்ளை நான் வந்து சில மெட்டீரியல் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்குவேன்னீங்கனாலும் நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ பர்ச்சேஸ் இது வந்து இன்க்ளூசிவில் இருக்குது. அதேமாரி எக்ஸ்க்ளூசிவில் வேணுனாலும் நம்ம இங்கே ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நெட் வேல்யூன்னு போட்டு பர்ச்சேஸ் நெட் கொடுத்துட்றேன். இது எதில் அப்ளை ஆகணும்? பர்ச்சேஸில் அப்ளை ஆகணும். இங்கே வந்து இன்க்ளூசிவில் கொடுத்துட்றேன். ஓகே, இன்க்ளூசிவில் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஸ்லாப் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே பாருங்கள் டேட்டு என்டர் இங்கே வந்து பர்ச்சேஸு எக்ஸ்க்ளூசிவில் இருக்குது. சார் நான் உங்களுக்கு அகெயின் புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து சும்மா ஒரு சாம்பிள் பில் நம்பர் கொடுத்துட்றோம். இன்வாய்ஸ் டோட்டல் என்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம சாம்சங்கில் இப்போ வந்து ஒரு மொபைலை சூஸ் பண்ணுறேன். மொபைலை சூஸ் பண்ணோன்னே பாருங்கள் நம்மளது என்னென்ன கான்ஃபிகரேஷன் மாடல், அதே மாடலில் என்னென்ன வேரியன்ட்ஸுன்னு காமிக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இதில் ஒரு 2 பீஸு, இதில் ஒரு பீஸு, இதில் ஒரு பீஸு, மொத்தம் 4 பீஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே ப்ளூ டோபாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணி ஒரு என்டர். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை பீஸ் 2 நம்பர் என்டர். நல்லா கவனிங்க, நம்ம கொடுத்த அந்த 3 சீரியல் நம்பரும் இங்கே கேட்கும். இதுக்கு தான் அந்த சீரியல் நம்பர் ட்ராக்கிங் நம்ம வச்சுருக்கோம். ஒன்று இப்போ நம்ம இமேஜின் பண்ணிக்க வேண்டியது ஐஎம்ஐ நம்பர் 1, ஐஎம்ஐ நம்பர் 2 அண்டு பேட்ரி நம்பர். ஓகே, இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒன்று வச்சுருக்கேன், நான் சும்மா ஆட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து ஒரு சீரியல் நம்பர் போட்டுக்கிறேன். இங்கே வந்து சீரியல் நம்பர் 2 இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. ஓகே, பேட்ரி நம்பர் இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு நம்பர் மட்டும் கொடுத்து ஒரு என்டர் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இன்னொரு ஐட்டம் இதுக்கும் வந்து காப்பி பண்ணிவிட்டு சீரியல் நம்பர் கொடுத்து என்டர் கொடுத்துட்டீங்க. நம்ம 2 நம்பர் கொடுத்தா நம்ம 2 நம்பருக்கான இது வரும். இந்த இடம் நல்லா கவனிங்க, இது வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ்னால் இன்க்ளூடிங் ஆஃப் ஜிஎஸ்டி. நீங்கள் இதுக்கு மேலே 18% டேக்ஸ் போட்டிங்கன்னா அது தப்பாயிடும். 18% போட்டிங்கன்னா தப்பாயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 10,450 ரூபாய்க்கு வந்ததாக போடுறேன். என்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டேக்ஸ் ஆட் ஆகிடுது. ஸோ இங்கே வந்து இது வந்து பேசிக் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் டேக்ஸ் ஆட் ஆகி நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வருது. ஓகேங்களா, இதுதான் வந்து இப்போ நம்ம கரெக்டாக போடலன்னா நம்மளுக்கு கணக்கு வந்து தப்பாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு நம்மளுக்கு வந்துச்சா நம்ம போடுறோம். அடுத்தது வந்து சாம்சங்கில் ஒரு டிவி. ஓகே, டி சீரீஸா எஸ் சீரீஸா இனிமேல் நிறைய சீரீஸ் வரும். இப்போ நான் டி சீரீஸாக இருந்தால் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வேறு ஏதாவது இசட் சீரீஸ்னு ஒன்று வருதுன்னா என்ன பண்ணுறதுன்னா F3 கொடுத்து இங்கே சீரீஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இசட் சீரீஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதனுடைய ப்ரைஸ் எம்ஆர்பி ப்ரைஸ் போட்டுக்கிறேன். சேல்ஸ் ப்ரைஸ், பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சால் போடணும். இப்போ நான் இப்போ சும்மா போடுறேன். இது வந்து எக்ஸ்க்ளூடிங்கிறதுனால அந்த ரேட்டை போடுறேன். உங்களுக்கு எக்ஸ்க்ளூடிங் இன்க்ளூடிங் வந்து புரிய வச்சிடறேன் நான். நீங்கள் எங்கள்கிட்ட டெமோ வாங்கும் போதே உங்களுக்கு புரிய வச்சுருவேன். இப்போ பாருங்கள், இப்போ 1 சீரியல் நம்பர் நம்ம கொடுக்கணும், ஒரே ஒரு சீரியல் நம்பர் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணி இந்த சீரியல் நம்பரை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஒரு என்டர். ஓகே, கொடுத்த உடனே இதனுடைய டேக்ஸ் ஆட் ஆகி நம்மளுக்கு வந்து 10,915 ரூபாய்க்கு வருது. ஓகேவா, அதே மாதிரி தான் இப்போ அடுத்தது சாம்சங்கில் இது வந்து வாஷிங் மிஷின். ஓகே, இதுலேயுமே 8 kg 6.5 kgன்றதை சூஸ் பண்ணணும். நான் 8 kgயில் தான் வாங்குகிறேன், ஒரு பீஸ் வாங்குகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி சீரியல் நம்பர் கேட்குது. சீரியல் நம்பரில் இப்போ நான் வாஷிங் மிஷினுக்கான சீரியல் நம்பரை போட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். என்டர். இப்போ பாருங்கள் டபுள் ஆகிடும். நம்ம விற்கிற ரேட்டே வெறும் 14,500 தான், ஆனால் வாங்குற ரேட்டே 14,750 வருது. அப்போனா என்ன அர்த்தம்னா நம்ம பேசிக் அமௌண்ட்டு கரெக்டாக கொடுக்கணும். பில்லில் கம்பல்சரி இருக்கும், எந்த பர்ச்சேஸ் பில்லாக இருந்தாலும் நம்ம அதில் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு இவ்வளோக்கு வருதுன்னு போகிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு 11,000 சம்திங் வருது, நீங்கள் வந்து 14,500 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்ற மாதிரி வரும். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, பேசிக் ப்ரைஸ் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வரும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 3 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி இந்த பில்லை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோடனே பர்ச்சேஸ் என்ட்ரி சேவ்டுன்னு வரும். ஓகே, இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி முடிச்சிட்டோம். ஸ்டாக் ரிப்போர்ட்டில் போய் ஸ்டாக் ரிப்போர்ட் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ கையிருப்பு இருக்கிறது வந்துடும். இங்கே வந்துச்சா ப்ராடக்ட் இன்னுன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுன்னு அர்த்தம். அதனுடைய வேல்யூ வந்துடுச்சு. ஏற்கனவே ஓப்பனிங் ஒரு 5 இருக்குது. இப்போ 5 + 1 6 பீஸ் அதனுடைய வேல்யூ வந்து 75,000 ரூபா. இப்போ அதனுடைய டோட்டல் வேல்யூஸ் காமிக்கும், க்ளோசிங் ஸ்டாக் காமிக்கும்.
இது எல்லாமே ப்ராப்பராக வரும். ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து அதே பர்ச்சேஸில் கிரெடிட் இல்லாமல் கேஷில் போடுறேன் நான். நல்லா கவனிங்க. ஸோ என்டர் இன்னைய டேட்னு வச்சுப்போம். இப்போ கேஷ் கொடுத்து வாங்குறீங்க, அதே சப்ளையர்கிட்ட கேஷ் நெட்டுன்னு வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு புரியும் பாருங்கள். இது வந்து நீங்கள் டைரக்ட் வேல்யூவே போடலாம். நெட்டுன்னா என்னென்னா டேக்ஸ் இன்க்ளூசிவ்னு அர்த்தம். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சாம்சங் ஒரே ஒரு மொபைல் மட்டும் போடுறேன். இப்போ இந்த மொபைல் ஒரு பீஸ் மட்டும் வாங்குகிறேன் அப்படின்னு போடுறேன். அதுக்கான சீரியல் நம்பர் வந்து சும்மா சாம்பிளுக்காக இதை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இன்க்ளூடிங் ஆஃப் ஜிஎஸ்டின்னு வந்துடும். நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன போட்டிருக்கோமோ அந்த ப்ரைஸுக்குள்ளே ஜிஎஸ்டி அதை அசைன் பண்ணிக்கும். ஓகே, அப்போ செல்லிங் ரேட்டு வந்து பர்ச்சேஸ் ரேட்டு வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம தப்பாக போட்டிருக்கோன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். நம்ம 12,500 அதுக்குள்ளே 12,500 மீன் இந்த இடத்துல வச்சு F3 கொடுத்துட்டு 12,500க்கு வந்ததாக போடுறேன். அப்போ என்ன ஆகுது, இன்க்ளூடிங் ஆஃப் ஜிஎஸ்டி. அப்போ நெட் வேல்யூ வந்து உங்களுக்கு 12,500 தான், பட் வந்து இன்க்ளூடிங் ஆஃப் ஜிஎஸ்டி. அதே இந்த இடத்துல பர்ச்சேஸ்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் ஆஃப் ஜிஎஸ்டி. அவ்வளோதான் விஷயமே. இது நீங்கள் போக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து என்ன எரர்னா, இங்கே நீங்கள் வேல்யூ போட்டிருக்கீங்கன்னு சொல்லுது. அப்போ 12,500 வேல்யூ நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணேன்னா கரெக்டாக எனக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி சேவ் ஆகிடும். ஓகே, இவ்வளோ தாங்க பர்ச்சேஸ் என்ட்ரி. நான் இப்போ வந்து 2 பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டிருக்கேன், ஒன்று கிரெடிட்டு ஒன்று கேஷு. அப்போ வந்து அதை லெஜர் செக் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ நான் இங்கே பாருங்கள், ரிப்போர்ட்ஸில் லெஜர் போயிடுறேன். லெஜர் போயிட்டு இந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஹோம் அப்ளையன்ஸ் இங்கே டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே பாருங்கள், நம்மளுக்கான ஏற்கனவே வந்து ஓப்பனிங்கில் 12,500 இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இது வந்து கிரெடிட் வாங்கணும். கேஷ் வாங்குறது கணக்கில் வராது, புரியுதுங்களா? கேஷ் வாங்குறது வந்து கணக்கில் வராது. ஏன்னா நம்ம வந்து அதுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டோன்னு அர்த்தம். நாங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் கொடுத்துட்டோம். அப்போது கிரெடிட்டில் வாங்குறத மட்டும்தான் நம்மளுக்கு கணக்கு வரவு வச்சுட்டே வரும். அப்போது டோட்டலாக வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 56,160 ரூபா நீங்கள் வந்து சப்ளையருக்கு கொடுக்கணும். ரைட், இந்த என்ட்ரியில் வந்து நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சீரியல் நம்பரை வச்சு. இப்போது சேல்ஸ் என்ட்ரியை வந்து நம்ம போடலாம். சேல்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் சேல்ஸ் இருக்குது. ஒன்று அக்சசரிஸ் சேல்ஸ் பண்ணுறது, இன்னொன்று மொபைல் இந்தமாரி சீரியல் நம்பர் இருக்கிறத சேவ் பண்ணுறது. அக்சசரிஸ் சேல் பண்ணுற விண்டோவில் போய்ட்டு நீங்கள் மொபைலையோ இல்லை வந்து வாஷிங் மிஷினையோ இந்தமாதிரி சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய ஐட்டத்தை போடக்கூடாது. இப்போதான் அதுக்கு நான் சேல்ஸ் போகிறேன். சேல்ஸ்னு கிளிக் பண்ணி நியூன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம பர்ச்சேஸில் பார்த்த அதே விண்டோ தான் வரும். ஓகே, சேம் ஆஸ் இட் இஸ் சேமாக இருக்கும். இப்போ சேல்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணி கேஷ் ஆர் கிரெடிட் சூஸ் பண்ணிக்கிறோம். கேஷ் அண்ட் கஸ்டமர் நேம் இருந்துச்சுன்னா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை F3 கொடுத்து ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்றேன், ஜெய்தீப்ன்ற கஸ்டமர். இவங்க இஎம்ஐயில் நீங்கள் விற்பீங்கன்னா இங்கே மெயின்டைன் பில் பை பில் பேலன்ஸ், கிரெடிட் லிமிட்ஸு எல்லாமே நம்ம செட் பண்ணிக்க முடியும். கிரெடிட் லிமிட்ஸ் வந்து ஒரு 50,000 வரையும் கிரெடிட் லிமிட்டு, பில் லிமிட் வந்து ஒரு 5 பில் வரையும் அலோடு, கிரெடிட் சேல்ஸ் வந்து ஸோ அதேமாரி அசைன் பண்ணிக்கிட்டு என்ன டீட்டெயில் கஸ்டமர் டீட்டெயில் வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஜெய்தீப்ன்ற கஸ்டமருக்கு நீங்கள் வந்து கேஷ் பில் இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் காமிக்குதா? பில் ஆஃப் சப்ளைனா நான் ஜிஎஸ்டி, ரீட்டைல் சீரீஸ்னால் ரீட்டைல் பில்லு, ஹோல்சேல் சீரீஸ்னால் ஹோல்சேல் பில்லு. இப்போ நான் ரீட்டைல் பில்லு கொடுத்துட்றேன். என்டர், பில் நம்பர் வந்து விசிபிள் ஆகுது, தனி சீக்வன்ஸும் மெயின்டைன் ஆகுது. ஓகே, பில் நம்பர். ஓகே, என்டர். இந்த இடத்துல வந்து நான் சாம்சங் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எந்த மொபைல் மாடல் ஓகே எது விற்கிறோமோ அந்த மாடலை சூஸ் பண்ணி ஒரு என்ட்ரு, ஒரு பீஸ்னு கொடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சோன்னா சீரியல் நம்பர் கேட்கும். சீரியல் நம்பர் ஏற்கனவே இருக்கிற சீரியல் நம்பரை செலக்ட் பண்ணணுன்னா செலக்ட் சீரியல் நம்பர் வந்து F3 கொடுத்திங்கன்னா இதிலே இருக்கும் அவைலபிள் சீரியல் நம்பர். ஸோ அப்போ F3 கொடுத்தோடனே நம்மளுக்கு இந்த சீரியல் நம்பர் தான்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு கெட் சீரியல் நம்பர்னு கொடுத்தோன்னே அது சீரியல் நம்பர் அசைன் ஆகிடுது. ஓகே, என்டர் கொடுத்திங்கன்னா என்டர், அவ்வளோதான் முடிஞ்சு. ஜஸ்ட்டு சேவ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். டியூ டேட் கேனாட் பி லெஸ் தென் ஆல்வேஸ். ஓகே, இது வந்து டியூ டேட் சேம் டேட்டை கொடுத்துருக்கோம், அதனால் இந்த எரர் வருது. ஜஸ்ட்டு நம்ம வந்து சேவ் மட்டும் கொடுக்குறோம். அந்த டேட்டா அழிச்சிட்டு நம்ம சேவ் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் என்ட்ரி வந்துடும். யூ வாண்ட் டு பிரிண்ட், எஸ் கொடுத்துடலாம். பிரிண்ட்டை பொறுத்தவரையும் சும்மா சாம்பிளுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து ஃபுல் பேஜுன்னு கொடுத்து ஒரு ப்ரிவ்யூ கொடுக்குறேன்.
இப்போ நம்ம அந்த சீரியல் நம்பர் போட்டோம்ல, அது வந்து சீரியல் நம்பராகவும் அசைன் பண்ணலாம். 3 டைப் ஆஃப் பிஸ்னஸுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இது வந்து எலக்ட்ரானிக் ஷோரூம், இது வந்து கஸ்டமைசேஷன் பில் ஃபார்மெட்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி அழகாக டீசெண்டாக கொடுப்போம். இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மாடல். இப்போ இங்கே சீரியல் நம்பர் பிரிண்ட் ஆகலை, என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நாங்கள் இதெல்லாமே எங்கள் ஒர்க்கு தான். ஓகே, இதை வந்து நாங்களே உங்களுக்கு அசைன் பண்ணி சீரியல் நம்பர் வரணும், டிஸ்கிரிப்ஷன் வரணும், வாரண்டி டீட்டெயில்ஸ் வரணும், எல்லாத்தையுமே நாங்கள் A to Z வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபார்மேட்ஸை நம்ம அசைன் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சும்மா சாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இந்தமாதிரி நாங்கள் மேப் பண்ணி உங்களுக்கு அழகாக ஒரு பில் ஃபார்மேட்டை உருவாக்கி கொடுத்துருவோம். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இது வந்து கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் விற்றுருக்கோம் இல்லையா. இப்போது ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் சீரீஸ்னால் ஹோல்சேல், இந்தமாதிரி கேஷு கிரெடிட்டு எப்படி வேணால் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கிரெடிட் சேல்ஸும் பண்ணி காமிக்கிறேன். செய்தி பண்ணுறதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ரீட்டெயில் சீரீஸ் என்டர் என்டர் என்டர். இப்போ சாம்சங்கில் அதே மொபைல் தான் 4GB சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே F3 கொடுத்திங்கன்னா பிக்கிங் த சீரியல் நம்பர் கொடுத்துட்டு கெட் த சீரியல் நம்பர். ஓகே கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு சேவ் சேம். ஓகே, டு வாண்ட் டு பிரிண்ட், எஸ் கொடுத்திங்கன்னா பிரிண்ட். ஓகே, இப்போது அவுட்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பர்ச்சேஸ்லையும் கிரெடிட் சேல்ஸ் பார்த்துட்டோம், சேல்ஸ்லையும் கிரெடிட் சேல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து ரிப்போர்ட்ஸ் செக்ஷனில் போய்ட்டு ஆட்டோ கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வர வேண்டிய தொகை, ஜெய்தி பண்ணுறவரை தர வேண்டிய தொகை, பேயபிள்லாம் நீங்கள் தர வேண்டிய தொகை. ஸோ ரெண்டுமே இங்கே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ரொம்ப டெப்த்தாக போகணுன்னா அவுட்ஸ்டாண்டிங் அனலைசஸ்ன்னு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கஸ்டமர் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா கஸ்டமர் டீட்டெயில் வரும். சப்ளையர்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா சப்ளையர் டீட்டெயில்ஸ் வரும். அதாவது பேயபிள் கொடுத்திங்கன்னா இந்தமாரி வரும். ஸோ இனிமேல் அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே குரூப் வைஸ் நம்ம வந்து கேட்டகரி வைஸ் குரூப் வைஸ் எல்லா வைஸும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் கமிஷன். இப்போ நம்ம எவரி மொபைல் விற்கும் போதும் நம்ம ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்களுக்கான கமிஷன்ஸு அது வந்து அசைன் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், டூல்ஸில் போய் ஆப்ஷன்ஸில் போயிடுங்க. ஆப்ஷன்ஸில் போய்ட்டு தேவையான செட்டிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்களே வச்சு கொடுத்துருவோம். அதே தான் நீங்களும் செட் பண்ண போகிறீங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, படித்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரெக்கார்ட் ஏஜென்ட் நேம் இன் சேல்ஸு, ரெக்கார்ட் ஏஜென்ட் நேம் இன் குயிக் ரிசிப்ட்டு தேவையில்லை, சேல்ஸில் நம்மளுக்கு தேவைப்படும். அது வந்து வேறு என்ன தேவைன்னு பார்த்து அப்ளை கொடுத்துருங்க. ஸோ நம்ம படித்து பார்த்திங்கன்னா தெரியும், பார்ட்டி வைஸ் ஏஜென்ட் செட்டிங்ஸு ஆப்ஷன் இருக்குது. இந்த பார்ட்டிக்கு இந்த ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஷோ கஸ்டமர் சப்ளை செப்பரேட்லி, இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஒன்றா காமிச்சது பாருங்கள். சப்ளையர் அதாவது சேல்ஸில் போனாலும் கஸ்டமர் டீட்டெயிலும் காமிச்சிது, சப்ளை டீட்டெயிலும் வந்துச்சு. அதேமாரி பர்ச்சேஸில் போனீங்கனாலும் இந்தமாரி காமிச்சு இல்லையா, அதை செப்பரேட்டாக காமிக்கணுன்னா இந்த டிக்கு வைக்கணும் நம்ம. ஓகே, ஏஜென்ட்டுக்கு எப்படி கமிஷன் கொடுப்போம்? இப்போ நான் ஒரு ஏஜென்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன்ஸுக்கு இப்போ ஒரு சேல்ஸ் போடுறேன். சேல்ஸில் போய்ட்டு இப்போ நம்ம இன்றைக்கி போட்ட பில்லு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட்டு காமிக்கும். இதுதான் பில் லிஸ்ட்டு. இதில் தான் நம்ம நியூ கொடுத்து பில் போடுறோம். ஓகே, இப்போ நியூ கொடுக்குறேன். நியூ கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு சேல்ஸ்மேன் கமிஷனுக்காக ஒரு பில் போடுறேன். என்டர் கேஷ் F3 கொடுத்து ஒரு புது கஸ்டமரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். சிகாமணி என்டர் கொடுத்துக்கிறேன். கஸ்டமர் தான் அவர். என்டர் கொடுக்கும்போது ஆல்ட் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சிகாமணி சூஸ் பண்ணுறேன். ரீட்டெயில் சீரீஸ் என்டர் அடிக்கும் போது இங்கே ஏஜென்ட் நேம் கேட்கும். இங்கே F3 கொடுத்து ஏஜென்ட் இல்லைன்னா F3 கொடுத்து நம்ம ஸ்டாஃப் தான் ஏஜென்ட்டு இல்லையா. இப்போ நம்மளுக்கு இப்போ ராஜன் ஒரு ஏஜென்ட் கொடுத்து ஆல்ட் எஸ் கொடுத்துட்றேன். இப்போ ராஜன்றதை சூஸ் பண்ணி இந்த பில்லை பொறுத்தவரை ராஜன் தான் வந்து இது. இப்போ சாம்சங்கில் டிவி விற்கிறாரு அவர். சின்ன கொடுப்போம் 8 kg 1 pieces F3 ஒரு சீரியல் நம்பர் இருக்குது. கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஓகே முடிஞ்சு ஆல்ட் எஸ். இப்போது ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த சேல்ஸ் மேனுக்கான கமிஷன்ஸ் எப்படி பார்க்குறது? இப்போ சேல் பண்ணிட்டோம்.
பிரிண்ட் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போது சேல்ஸ்மேன் கமிஷன் சீரியல் நம்பர் ட்ராக்கிங் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணி சீரியல் நம்பர் ரிப்போர்ட்ஸில் ட்ராக்கிங் ரிப்போர்ட்ஸ், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சீரியல் நம்பரை ஃபைன் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அது எப்போ வந்துச்சு எப்போ விற்றுச்சுன்னு காமிக்கும். காப்பி பண்ணி நம்ம சாஃப்ட்வேரில் போட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், நம்ம வந்து வாங்கின டீட்டெயிலும் இருக்குது, வித்த டீட்டெயிலும் இருக்குது. இதுக்கு தான் இந்த சீரியல் நம்பர் ட்ராக்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நிறைய இருக்குது. சீரியல் நம்பர் ரிஜிஸ்டர், சீரியல் நம்பர், ஐட்டம் பை சீரியல் நம்பர் வைஸ் சேல்ஸு, blank and missing serial numbers, smart serial number register, serial number wise profit and loss. சீரியல் நம்பர் வைஸ் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ என்ன காஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் நம்பர் வைஸும் நம்ம பார்க்க முடியும். இந்த ட்ராக்கிங் தான் கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பூஸ்டப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி ரிப்போர்ட்ஸில் சேல்ஸ் ரிப்போர்ட் இங்கே வந்து பில் வைஸ் ப்ராஃபிட் இருக்குது, ஐட்டம் வைஸ் ப்ராஃபிட் இருக்குது, ஏஜென்ட் வைஸ் ஐட்டம் சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ராஜன்றவர் மட்டும் என்ன விற்றுருக்கிறாரு அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கு வந்து இது விற்றுருக்காரு, அதாவது வாஷிங் மிஷின் சேல் பண்ணியிருக்கிறாரு. சார் கமிஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் ஏஜென்ட் கமிஷன் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும். இங்கே போய்ட்டு ராஜேந்திர சூஸ் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன விற்றுருக்கான்னு காமிக்கும். இப்போ அவருக்கு வந்து ஒரு 2% கொடுத்துட்டு அண்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா அவருக்கு 245 ரூபா புள்ளி 76 பைசா கமிஷன். ஓகே, இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எந்த பில்லுக்கு அவர் சேல் பண்ணியிருக்காரு, அதனுடைய வேல்யூ என்ன, அதுக்கான கமிஷன்ஸ் என்ன. பில் நெட் வேல்யூவில் வந்து கொடுக்குறதால 290 ரூபா ஃபார் கமிஷன், இல்லை சேல்ஸ் வேல்யூ பர் பீஸ் கணக்கு பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வந்து அவரை வந்து அசைன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும். இப்போ நான் பேமெண்ட் வந்து சப்ளையருக்கு எப்படி பேமெண்ட்டை கொடுக்குறது, கஸ்டமர்கிட்ட வந்து பேமெண்ட் எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படின்றத டவுட்ஸ் இருக்கும். அதையுமே அப்போ காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா குயிக் பேமெண்ட், குயிக் ரிசிப்ட்னு இருக்கும். குயிக் பேமெண்ட்னால் நீங்கள் பணம் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்டர் கேஷ், இப்போ வந்து என்ட்ரு கொடுத்து எம்எஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அவருடைய பேலன்ஸும் காமிக்கும். மேலே பாருங்கள், நீங்கள் தர வேண்டியது 56,160 ரூபா நீங்கள் தரணும். இப்போ நீங்கள் 50,000 ரூபா கொடுக்குறீங்க. ஓகே, பில் வைஸ் க்ளோஸ் பண்ண சொல்லுது. ஸோ பில் வைஸ் என்டர் க்ளோஸ் பண்ணுறோம். மீதி பேலன்ஸ் வந்து 6,160 ரூபா வந்து இருக்கணும். ஓகே, என்டர் கொடுத்துட்றோம். இப்போ நான் 0னே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா கொடுத்துருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ ரிட்டர்ன் சூஸ் பண்ணும்போது 6,660 ரூபா அப்படின்றது வரும். ஓகே, இது வந்து சப்ளையருக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டு. இப்போ வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட உங்களுக்கு பேமெண்ட் வருது. ஓகே, அதை எப்படி என்ட்ரி பண்ணால் குயிக் ரிசிப்ட்டில் போய்ட்டு என்டர் ஜெய்தீப்னு சூஸ் பண்ணி ஒரு என்டர் அடிக்கிறீங்க. 12,499 ரூபா அவர் உங்களுக்கு தரணும். இப்போ 12,499 ரூபா தராரு. ஓகே, பில்லே க்ளோஸ் பண்ணிட்டோம். 0. இதுதான் பில் வைஸ் க்ளோஸ் பண்ணுறது, எவ்ரி பில்லுக்கு அசைன் பண்ணுறது. ஓகே, தென் கலெக்ட் பண்ணிட்டீங்க, முடிஞ்சு. இப்படி தான் பேமெண்ட் வரவு வைக்கிறது. வரவு ப்ளஸ் வந்து செலவு, நம்மகிட்ட வந்து போகிற அமௌண்ட் ப்ளஸ் வர்ற அமௌண்ட்டை நம்ம வரவு வைக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதிலே நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷனில் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது, சேல்ஸ் ஆர்டர் இருக்குது, அதேமாரி பர்ச்சேஸில் பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்குது, டெபிட் நோட், கிரெடிட் நோட்டு, ஜிஎஸ்டி வவுச்சர், ஐட்டமே இல்லாமல் ஒரு வவுச்சர் போட்டு கொடுக்குறது, கொட்டேஷன்ஸ் இருக்குது, ஜர்னல் என்ட்ரி, பேங்க் என்ட்ரி, கேஷ் என்ட்ரி, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் போனீங்கன்னா பேமெண்ட்டு, ரிசிப்ட்டு, கான்ட்ரா, டெபிட் நோட், கிரெடிட் நோட், மல்டி ரிசிப்ட் என்ட்ரி, பேங்க்கில் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம போட்டு என்ட்ரி பண்ணிக்கிறது. இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸு, GSTR 1, ஓகேவா, GSTR 1 ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து எக்ஸல் வைஸும் எடுக்கலாம். இப்போ நம்ம இதுவரை நம்ம போட்ட பில்லுக்கான ரிப்போர்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2A பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ரெக்கார்ட்ஸு. இப்போ பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ரெக்கார்ட்ஸ் வந்து பில் வைஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன ரிப்போர்ட்ஸ் அவங்க கேட்குறாங்களோ அந்த ரிப்போர்ட்ஸை நம்ம வந்து அசால்ட்டாக எடுத்து கொடுத்துட முடியும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது, அதனுடைய ஜிஎஸ்டி வேல்யூ. இன்புட் டேக்ஸுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவுட்புட் டேக்ஸுக்கு நீங்கள் GSTR 1 and 3B வந்து ரிப்போர்ட் கொடுப்பீங்க.
இது வந்து 3B கொடுப்பீங்க. 2 வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான அந்த டீட்டெயில்ஸை ரிப்போர்ட்டாக கொடுப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் மெயினாக நான் கவர் பண்ண நினச்சது வந்து சீரியல் நம்பர் ட்ராக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் உங்கள் பிஸ்னஸ்க்கு. இந்த சாஃப்ட்வேரை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையல் பாருங்கள். இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் என்னென்னா யூடியூப் லிங்க் வந்து நாங்கள் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய கஸ்டமர் எல்லாருக்குமே அவங்களுடைய இப்போ நான் எடுக்கக்கூடிய ரெக்கார்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்கள் யூடியூப் லிங்க்கில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அது மாதிரி நான் உங்களுக்கு செட் பண்ணியிருக்கோம். Thank you for watching. Please support and subscribe my channel. Thank you.